ஐயா, ஏற்கனவே ஒரு தடவை புரசு செடியை வந்து கருவேப்பிலை சோடின்னு சொல்லி நான் ஏமாந்து போயிட்டேன். இது கருவேப்பிலை செடி தானுங்களா இல்லை வேற எதுங்களா? ஐயா இது கருவேப்பிலை செடி இல்லை ஐயா, இது நானா செடி. நானா செடி. ஆமாம், இதனுடைய காய்கள் வந்து நல்லா நம்ம நறுவலி காய் மாரி உருண்டை உருண்டையாக வெள்ளை வெள்ளையாக வருங்க. நல்ல டேஸ்ட் இருக்கும் காய். ஆமாம், காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கண் சம்பந்தப்பட்ட நோய்க்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை ஐயா. எப்படி அதை மருந்தை பயன்படுத்துவாங்க? இதனுடைய இலைய கசக்கி சாறு ஒரு 3 சொட்டு விட்டா போதும். கண்ணில் குச்சியே குத்தி இருந்தாலும் உடனே கிளீன்ஸ் பண்ணிடும். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மக்களே, இது வந்து நம்மளுடைய கருவேப்பிலை செடி மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இலைகளை கொஞ்சம் பெருசாக இருக்குது. பின்பகுதி இந்த மாதிரி இருக்குது. இதில் கொத்து கொத்தா குட்டி குட்டியாக நம்ம வேப்பங்காயெல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி பொடிசாக இருக்குது. இதோட இலை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வாசனையாக இருக்குது. இதை இப்படி கசக்கிட்டு நீங்கள் நுகர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இந்த எலுமிச்சை இலையெல்லாம் எப்படி வாசனை இருக்குமோ அந்த மாதிரி வாசனையாக இருக்குது. இந்த செடியோட பேர் நானா செடி. நானா செடி. என் கண்ணிலே குச்சி குத்தி எடுத்து இங்க பாருங்க, தெரியும் பாருங்க, அடையாளம் இருக்குது. இதை இருக்கு பாருங்க, அந்த கருவி பக்கத்துல தெரியும் பாருங்க, குச்சி குத்தி இருந்து இந்த தடை விட்டு தான் கிளீன்ஸ் பண்ணேன். 2 வேலை தான் சுயமாவே அவர் பயன்படுத்தினதுனால தான் இவ்வளவு தைரியமா சொல்றாரு. 2 வேலை தான் விட்டேன். 2 வேலைக்கு எனக்கு கண்ணு பிரச்சனை வரணும். அவ்வளவு 2 வேலை விட்டாலே போதுன்றீங்க? ஒரே வேலை போதும் ஐயா. அருமையான மருத்துவ தகவல் தான். இருந்தாலும் சுயமா பரிசோதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு நீங்க பயன்படுத்துங்க. இப்படி ஒரு மூலிகை இருக்குது, இதுல இப்படி ஒரு பலன் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவு.